அடுத்த பூஜை அறை சம்மந்தப்பட்டமான ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். உக்கிர தெய்வங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் நம்ம மக்களிடையே இருக்குது. வைத்தால் இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே வாஸ்து முறைப்படி உக்கிர தெய்வங்களை எந்த திசை நோக்கி வைத்தால் நல்லது? உக்கிர தெய்வங்கள் மேடம், முடிஞ்ச வரைக்கும் உக்கிர தெய்வங்களோட படங்களை வீட்டில் தவிர்க்கிறது நல்லது. ஓகே, என்னன்னு கேட்டிங்கன்னா, உக்கிர தெய்வங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். மனித தலையற்ற உருவமுறை தெய்வங்கள், அதில் வந்து யாரெல்லாம் சேர்க்கலாம்? வராகி அம்மன் சேர்க்கலாம், நரசிம்மர் சேர்க்கலாம், ஹனுமன் சேர்க்கலாம், அப்புறம் பிரித்திங்கரா தேவி சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இதில் நரசிம்மர் வந்து இந்த அவதாரத்தில் இதில் வரமாட்டார், உக்கிர தெய்வங்களில் வரமாட்டார். நரசிம்மர் வந்து பக்த பிரகலாதனுக்காக அவனை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் எடுத்தவர். ஸோ அதை எடுக்கலாம். சில இடங்களில் வந்து பெண்கள் வழிபடுறதுக்கு வராகி அம்மன் வைக்கிறாங்க. அது வராகி அம்மன் படமாக வைக்கலாம், அந்த தப்பு கிடையாது. குறிப்பாக வைக்க கூடாது, தவிர்க்க வேண்டியதுன்னா காளி அவதாரம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. ஓகே, காளி வந்து சில நேரத்தில் காளிகாம்பாள் வந்து அந்த துர்காதேவி மாதிரி எல்லாம் நல்லா சிரிச்ச முகத்தோட அஷ்டபுஜங்கள் சொல்லுவாங்க, 8 கைகளோட இருக்கும், அந்த புலி சிங்க வாகனத்து மாதிரி இருக்கும், அது சாத்விகமாக இருக்கும், அது வைக்கலாம். சில காளி வந்து அந்த மண்டையோடலாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப உக்கரமாக இருக்கும், அந்த மாதிரி இது வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, தெய்வங்களில் நான் சொல்கிற இந்த உக்ர தெய்வங்களுடைய ஆக்கர்ஷண சக்தியை செவ்வாயோட ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. செவ்வாய்ங்கிறது வீரம் நிறைந்தது, வேகம் நிறைந்தது. இந்த வீரம் நிறைந்த வேகமான சக்தியில் வீட்டில் வச்சு பூஜை வழிபடும் போது அதை பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த வேகம் கூடும். அப்போ சீக்கிரம் கோபம் வர்றது, அடிக்கடி சண்டைகள் வருது, இந்த மாதிரியான அதிவேகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அது. அதனால் வந்து உக்கிர தெய்வங்கள், சாந்தமான உக்கிர தெய்வங்கள் இருக்குது, அதிவீரியமான உக்கிர தெய்வங்கள் இருக்குது. காளி மாதிரியான அந்த படங்களை தவிர்த்துட்டு நரசிம்மர், வராகி இந்த மாதிரி சாமிகளோட வழிபாடு வச்சுக்கலாம். குறிப்பாக பலி கொடுக்கக்கூடிய உக்கிர தெய்வங்களுடைய படங்களை வைக்கக்கூடாது. இதில் வந்து கருப்பசாமி அவர்களும் சேர்வார்கள் இந்த லிஸ்ட்டில். கருப்பசாமி படத்தை வைக்கலாம் மேடம். கருப்பசாமி படங்கள் கேட்டால் உக்கிரமாக இருக்காது சாமி, அருவாள் வச்சிருப்பாரு, அவ்வளோ உக்கிரமாக இருக்காது. ஸோ அதை வச்சுக்கலாம். சிலைகளும் வைக்கலாங்களா? தாராளமாக சிலைகள் வைக்கலாம். சிலைகள் வந்து உக்கிர தெய்வங்களோட சிலைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் படங்களாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு முறையான பூஜைகள்லாம் பண்ண முடியாது, இல்லை அதை தவிர்க்கிறது நல்லது. படங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிர தெய்வங்கள் வைக்க வேண்டிய திசைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வடக்கு தான். பரிபூர்ணமாக செவ்வாயோட ஆதிக்கம் வடக்கு வைக்கிறது நல்லது. நரசிம்மர் மட்டும் கிழக்கு நோக்கி வைக்கலாம், மீதி எல்லா சாமியும் வடக்கு வைக்கிறது சிறப்பு. அப்போ அதனுடைய வேகம் அதனுடைய இயற்கை ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி போயிடும், நமக்கு எகென்ஸ்டாக இருக்காது.